கரூருக்கு பின்னால் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வெளியிட்ட வீடியோ. அந்த வீடியோவில் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுகிறார் ஸ்டாலினைத்தான். சிஎம் சார் அப்படின்னு சொல்கிறார், என்ன பழிவாங்கன்னு ஆசை இருந்தால் என்னை மட்டும் பண்ணுங்கள், என் நிர்வாகிகள் மேலேயோ தொண்டர்கள் மேலேயோ கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சொல்ல வர்ற டோன் என்ன அப்படின்னா, இது இயல்பாக நடந்த ஒரு அசம்பாவிதம் அல்ல, இது உருவாக்கப்பட்ட அசம்பாவிதம் அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அதற்கு பின்னால் இருப்பது இன்றைய திமுக அரசு அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். அதனால்தான் என்ன பழிவாங்க விரும்பணும்னா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதுக்கு அதுதான் ரீசன். அதை அவ்வாறு சொல்லுகிறார். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வீடியோவில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், நான் முன்னை காட்டிலும் உறுதியாக இந்த அரசியலை தொடர்வேன், முன்னை காட்டிலும் துணிச்சலோடு தொடர்வேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது எதற்கான பதில் அப்படின்னா, இந்த விதமான அசம்பாவிதத்தை கண்டு நான் பயந்து விடுவேன், இந்த அரசியலை தொடர மாட்டேன், ஓடி ஒளிஞ்சிருவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற டோனில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இனிமேல் அவருடைய அம்பிஷன் என்னவாக இருக்கும்னா, அட் எனி காஸ்ட் இந்த முறை மீண்டும் டிஎம்கே வந்துவிடக்கூடாது ஆட்சி.